நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Shit! My God! You spoiled my dress! சீதா, சீக்கிரமா போய் துணி எடுத்துட்டு வந்து தொட. மன்னிச்சுக்கணுமா? எவ்வளவு நேரமா தொடச்சிட்டு இருக்க? சீக்கிரமா தொடச்சிட்டு போ. எனக்கு என் மருமக கிடைச்சிட்டா. கடவுளே, என்னோட 10% கமிஷன் கன்ஃபார்ம்டு. இந்த வீட்ல இருந்துதான் என் மருமகளை கொண்டு போகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்.
இவதான் என்னோட மருமக. அம்மா, நீங்க பார்க்க வந்த பொண்ணு அந்த பொண்ணு இல்லைங்கம்மா, இந்த பொண்ணு. இவ பேருதாம்மா பிரியா. நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. இவதான் என் மக பிரியா. நான் தப்பா நினைச்சிட்டேனா? தப்பு எது சரி எதுன்னு இப்ப நான் காட்டுறேன். இப்படி வேஷம் போட்டு மோசம் பண்ணா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? அது இல்லம்மா. வந்ததுல இருந்து நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து எவ்வளவு நாடகம் ஆடுறீங்க. அதுக்காகத்தான் நான் இப்படி பண்ணேன். இருந்தாலும் நீங்க சாஸ்திரி தப்புன்னு சொல்றீங்களா? இல்ல, நான் தப்ப சரி பண்ணியிருக்கேன். அதுதான் சித்ரா தேவி. சுந்தரம், சொல்லுங்கம்மா. கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரியா, பிரியா, அழாதம்மா. சொன்னா கேளுமா, அழாத. எப்படி அழாம இருக்க முடியும்? சக்கரவர்த்தி வீட்டுக்கு மருமகளை போனன்னு எப்படி எல்லாம் கனவு கண்டுட்டு இருந்த. எல்லாம் பாழா போயிடுச்சு. நான் எவ்வளவு படிச்சிருந்தாலும் படிக்காத சீதா முன்னாடி நான் தோத்துட்டேம்மா. எனக்கு இந்த அவமானம் தேவையா? அந்த தரித்திரத்துக்கிட்ட முதல்லயே சொல்லிருந்தேன், அவங்க நம்ம வீட்டுக்கு வரும்போது எதிரில வந்து நிக்காதேன்னு. ஆனா அவ அவங்க கண்ணு முன்னாடி யாரமா வந்து நிக்கிறா. அவ நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்து நம்ம நிம்மதியே போச்சு. அம்மா, தப்பு அவ மேல இல்ல, அப்பா மேலதான். அவளை வீட்டுக்கு கொண்டு வந்து அவளை தான் சொந்த மக மாதிரி பாக்குறாரு. என்ன வேற ஒருத்தி மக மாதிரி பாக்குறாரு. வேணும்னா இப்ப கூட போய் பாருமா, அவளை சமாதானம் பண்ணிட்டு இருப்பாரு. எல்லாம் என் தலை எழுத்து. என்ன அவளால என்னென்ன அவமானம் அனுபவிக்கணுமோ. நீ ஏன் செல்ல அவமானத்தை அனுபவிக்கணும்? அவ இந்த வீட்டை விட்டு போனா எல்லாம் சரியாயிடும். அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அத நானே பண்றேன். இதுக்காக நீ மனச போட்டு குழப்பி